சிம்பிளாக அதே நேரம் ரொம்ப டேஸ்டான பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தடு. ஆனால் நீங்கள் எல்லாத்தோடும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கணும். அதை நல்லா கழுவி வச்சுக்கணும். கழுவி வச்சுருக்க பச்சை பயிரில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அதில் போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்க புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. மஞ்சள் பொடி 2 சிட்டிகை, மிளகா பொடி 1/2 டீஸ்பூனு, தனியா பொடி 1/2 டீஸ்பூனு, சாம்பார் மசாலா 1 டீஸ்பூனு இதெல்லாம் அதில் போட்டுக்கணும். நசுக்குன்னு 4 பல்லு பூண்டு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 விசில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம், நறுக்கின பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வரமிளகாய் இதெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா செவக்க வணக்கணும். தாளித்து வச்சுருக்க அதெல்லாம் வெந்த பச்சை பயிரில் அதில் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவே தாங்க, சூப்பரான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.